நான் விருப்பம் இல்லைன்னு சொல்றது தப்பா தான் தெரியும். ஆனா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா அது உங்க பொண்ணுக்கு நான் செய்யற துரோகம். அந்த துரோகத்தை நான் செய்ய விரும்பல. உங்க பொண்ணோட நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாதா? ஏன் பாருடி, அவர் இப்பதான் போறாரு. யாரு? என்ன கட்டிக்க போறாருல அவர்தான். என்னனே வேணும்னு என் வீட்டுக்காரரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? ஓஹோ, கல்யாணமே என்ன ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்காரர் ஆயிட்டாரா? அப்பவே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த கேள்வி கூட சேராத, இது சரியில்லைன்னு. நான் தான் கேட்கல. உனக்குதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வேற அவரை வீட்டுக்காரனே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே, நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருச்சே. பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள. அப்பா, மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. ஏமா இந்த விஷயத்த சாவித்திரி கிட்ட நான் எப்படிமா சொல்ல போறேன்? என்ன பண்றதுன்னே புரியல. அவசரப்பட்டு நீங்க அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்கப்பா. மறைக்கிற விஷயமா அது? மாப்பிள்ளை தான் முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. அவர் தானே முடியாதுன்னு சொன்னாரு. அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் நான் பேசி பாக்குறேன். அவளும் ஒரு பொண்ணு தானே. நம்ம அக்காவோட நிலைமைய சொன்னா அவ விட்டு கொடுத்துருவாப்பா. இது நடக்கிற காரியமா? நடக்கும்பா. அது வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்த அக்கா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏய் சுப்னா, இங்க வா வா. ஏய், எங்க அவரு? போயிட்டாரு. அதுக்குள்ள போயிட்டாரா? பக்கத்து ஊர்ல ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க வந்திருந்தாரா, அப்படியே இங்கேயும் வந்திருந்தாரா. நீ இல்லன்னு சொன்னதும் போயிட்டாரா? அவர் பொய் சொல்லிருப்பாரு. அன்னைக்கு அப்படிதான் என்ன பாக்குறதுக்காக பஸ் ரிப்பேர்னு பொய் சொல்லிட்டு வந்தாரு. ஆமா, நீ அவரை பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பொருத்தமா இருப்பாருல்ல? இல்ல, நான் வரத்துக்குள்ள அவர் போயிட்டதுனால என்னால பார்க்க முடியல. நீ இப்படிதான் அன்னைக்கு லான்ச்ல மிஸ் பண்ணிட்ட, இன்னைக்கு வீட்ல மிஸ் பண்ணிட்ட. நீ எப்பவும் மிஸ் பண்ணிட்டே இருக்க. சொப்னா, எதுக்கு மரத்தை வெட்டின? சொப்னா, சொப்னா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? எதுக்கு மரத்தை வெட்டின? அது வெறும் மரமா இருந்தா நான் வெட்டியிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டா போச்சே, அதான் வெட்டிட்டேன். என்ன சொல்ற நீ? எனக்கு இனிமே யாரும் தேவையில்லை. அதான் எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களையும் சேர்த்துதான். என்ன வளர்ற? என் ஹார்ட்ல பிளட் கிளாட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உயிரோடு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த உறவெல்லாம்? நான் போனதுக்கு அப்புறம் யாரும் என்ன நினைச்சு வேதனைப்படுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க கூட என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இது சொப்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். டாக்டர்ஸால சரி பண்ண முடியாத ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. என்ன ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பெல்லாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்து என் சொப்னா நான் காப்பாத்திக்கிறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்ல தம்பி. ஆஸ் ஏ மதரா, ஆஸ் ஏ டாக்டரா, எல்லா விதத்திலையும் நான் ட்ரை பண்ணி தோத்துட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளை நல்லா வச்சுக்கணும்னா அவ விருப்பப்படியே நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது.
நீங்க அவளை பார்த்ததையும் பழகுனதையும் எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. எங்க நான் அவளை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அவளோட சேர்ந்துகிட்டு என் கனவை கழிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என் கனவு நான் விடுற மூச்சு காத்து மாதிரி. அத மறந்து இது வரைக்கும் நான் அவளோட இருந்தது முக்கியம் இல்ல. இனிமே நான் அவளோட இருக்கணும், இருந்தே ஆகணும். முதல்ல அதை நீங்க 2 பேர் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா நீ தேவையில்லாத ஒரு பொய் சொல்ல சொல்லி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறியே. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தன்னோட காதலியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என் அக்கா இவரை தன் புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற வருத்தத்துல வாழறதை விட அக்காவுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு போறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.